காவேரி விஜய் தன்னை இங்கே இருக்க சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏக்கத்தோட அவங்களோட முகத்தையே பார்த்துட்டு இருக்க விஜயோ அதே மாதிரி காவேரி கிட்ட அவங்க நினைச்ச மாதிரியே இங்கே இருக்க சொல்லலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஏன்னா கண்டிப்பா காவேரி தன்னோட ஈகோவால எந்த விஷயத்தையுமே ஓப்பனா சொல்ல மாட்டாங்கன்றது விஜய்க்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அவங்க காவேரி கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு போகும்போது கரெக்டா அவங்களோட தங்கச்சி வந்து அவங்கள கூப்பிட்டது மட்டும் இல்லாம விஜயும் அந்த விஷயத்துல டைவர்ட் ஆகி அப்படியே சைலண்ட் ஆயிடுறாங்க. அதனால காவேரியுமே உடஞ்சு போயிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. ஆனா தாத்தாவும் விஜய் கிட்ட தயவு செஞ்சு விஜய் இதுதான் உனக்கு கிடைச்ச கடைசி வாய்ப்பா கூட நினைச்சுக்கோ, காவேரி கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுடா, அவளை இங்கே இருக்க சொல்லுடான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா விஜயோ இருந்த கோபத்திலையும் டென்ஷன்லயும் சோகத்திலையும் அங்கிருந்து கிளம்பி ஓடியே போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு ராகினி ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாம பாட்டி செம்ம கடுப்போட உள்ள கிளம்பி போயிறாங்க. ஆனா தாத்தாவோ யாரு மேல கோபப்படுறாங்களோ இல்லையோ விஜய் மேலதான் செம்ம கோபத்தோட இருக்காங்க. ஆனா விஜய் கிளம்பி ஓடி போனது என்னமோ காவேரிய கடைசியா இன்னொரு தடவை பார்த்தலான்றதுக்காக தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க டெரஸ்க்கு போயிட்டு காவேரி கார்ல கிளம்பி போறதையே பார்த்துட்டு கண்ணீர் விட்டு கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க. ஆனா அதை எல்லாத்தையுமே காவேரி பார்த்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. பட் காவேரிக்கு எதுக்காக விஜயோட கண்ணீரோட காரணம் எப்பதான் புரிய போதோ தெரியல. ஏன்னா காவேரி மேல இருக்க அன்பால தான் விஜய் இந்த மாதிரி அழுதுட்டு இருக்காங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிய வருது. பட் காவேரி தான் அதை புரிஞ்சுக்காம விஜய் வாயால சொன்னா மட்டும்தான் ஏதோ அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு ஒரு பெரிய மிஸ்டேக்கை பண்றாங்க. பட் அவங்களுக்கு கூடிய சீக்கிரம் விஜயோட காதல் கொஞ்சம் கொஞ்சமா புரிய வரதா போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா விஜய் இந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது கரெக்டா அங்க வந்த தாத்தாவும் விஜய் கிட்ட அவங்க பண்ற தப்ப தெளிவா எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. ஒருவேளை உனக்கு உண்மையாவே காவேரி வேணும்னு நீ ஆசைப்பட்டனா அவன் மேல இருக்க அன்பை வெளிப்படையா உன் வாயை திறந்து சொல்ல வேண்டியது தானே. ஏன்னா இதுக்கு முன்னாடியும் நீ இதே தப்பதான் பண்ண, இப்பயும் அதே தப்பதான் பண்ணிட்டு இருக்க. நீ வாயை திறந்து சொல்லாததுனால காவேரி அந்த டவுட்லயே உண்மையாவே இவன் நம்ம மேல அன்பு வச்சிருக்கானா அப்படி இல்லைனா வேற ஏதாவது காரணமான்ற குழப்பத்திலேயே அவ என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாம இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அதனால தயவு செஞ்சு இதுக்கப்புறமாவது நீ உன் மனசுல இருக்காத வாயை திறந்து சொல்ல பழகு. ஏன் எல்லாத்துக்கும் மேல அவளோட குடும்பமே உன்னை இந்த மாதிரி தப்பா நினைச்சிட்டு இருக்காங்களே, அதை பத்தி நீ கொஞ்சமாவது நினைச்சு பார்த்தியா? காவேரியும் அதனாலதான் இப்ப உன்னை விட்டு போயிட்டு இருக்கான்றது உனக்கு புரியுதா இல்லையா? நீ படிச்ச பையன் தானே, தயவு செஞ்சு அதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருன்னு சொல்ல அப்போ இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்க விஜயும் கொஞ்சம் நிதானத்துக்கு வந்து ஆமா தாத்தா நீங்க சொல்றது உண்மைதான், நான் இவ்வளோ நேரம் என் தரப்பு நியாயத்தை மட்டுமே யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேனே தவிர காவேரியோட மனசு எப்படி கஷ்டப்படும், அவங்களோட குடும்பம் எந்த நிலைமையில இப்ப இருக்குன்னு சொல்லிட்டு நான் யோசிக்காம விட்டுட்டேன். பட் இதுக்கப்புறமா பாருங்க நான் கண்டிப்பா அவங்களோட குடும்பத்துக்கு நான் எப்படிப்பட்ட ஆளுன்றதை நிரூபிக்கையும் போறேன். அதே சமயம் அவங்களாலேயே என்னை விட்டுட்டு பிரிஞ்சு போன காவேரி என் கூடயே வந்து சேருவா பாருங்க, அந்த அளவுக்கு நான் அவங்களோட குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தாதான் போறேன். அதுக்கப்புறமா தான் நான் இந்த வீட்டுக்கே வரலான்ற முடிவுக்கே வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான முடிவு எடுத்துட்டு அவங்க கண்டிப்பா காவேரி இருக்கிற இடத்துல தான் தானும் இருப்பேன்ற விஷயத்தையுமே உடைக்க இதை கேட்டுட்டு தாத்தா ஒரு பக்கம் விஜய் காவேரிக்காக இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்திருக்காங்களேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கம் இதுக்கப்புறமா விஜய் தன்னோட காதலை எப்படியாவது அவங்க எல்லாருக்குமே புரிய வச்சிருன்னு சொல்லிட்டு அதை நினைச்சு ரொம்பவே யோசனையோட இருக்காங்க. ஆனா விஜயோ தாத்தாக்கு செம்ம கான்பிடண்டா சத்தியம் கூட பண்ணிட்டு உடனடியா அவங்க காவேரி எங்க போக்குறாங்களோ அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டு அவங்களோட பக்கத்திலே இருந்து தன்னை நிரூபிக்கணுன்றதுக்காக தன்னோட திங்ஸை பேக் பண்றதுக்காக அவங்களோட ரூமுக்கு போக. ஆனா அப்ப தாத்தா விஜய் கிட்ட என்னெல்லாம் சொல்றாங்கன்றத ஒட்டு கேட்கறதுக்காக வந்த ராகினியும் இந்த மாதிரி விஷயத்த விஜய் சொன்னதை கேட்ட உடனேயே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது விஜயோட கான்பிடன்ட் லெவலை பத்தி நமக்கே நல்லா தெரியும். அவங்க ஒரு விஷயத்த பண்றேன்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டாங்க, அப்புறம் அதை பண்ணாம இருக்கவே மாட்டாங்க. அதனாலதான் ராகினி பயந்துட்டு இருக்காங்க. சோ அவங்க இந்த விஷயத்துல ரிஸ்க் எடுக்கவே கூடாது. அதனால நம்ம இதை பத்தி நம்மளோட அப்பா கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு அவங்க தனியா போயிட்டு அவங்களோட அப்பாவுக்கு கால் பண்ணி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்ல. ஆனா அவங்களோட அப்பாவோ எனக்கு சாரதாவை பத்தி நல்லா தெரியும், இந்த விஜய் தலைகீழ நின்னாலும் அவ கண்டிப்பா காவேரியை இவன் கூட எல்லாம் சேர்த்து வைக்கவே மாட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ராகினியோ எனக்கு விஜய பத்தி நல்லா தெரியும்பா, விஜய் ஒரு முடிவு எடுத்துட்டா அதை பண்ணாம விட மாட்டான், அதனால இந்த விஷயத்துல நம்ம ரிஸ்க் எடுக்கவே கூடாது. சோ நீங்க வெண்ணிலாவுக்கு என்ன பண்ணீங்களோ அதே விஷயத்த காவேரிக்கு பண்ணிடுங்க, அதனால இந்த பிரச்சனை இப்பவே முடிஞ்சிடும் சொல்ல. ஆனா அவங்களோட அப்பாவோ அப்படி பண்ணா நம்ம மேல கொஞ்சம் சந்தேகம் வந்துருமோன்னு கொஞ்சம் டவுட்டா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா ராகினியோ சந்தேகம் வந்தாலும் பரவாயில்ல, நீங்க எந்த ஒரு தடையுமும் இல்லாம இந்த விஷயத்த பண்ணி முடிங்க, நடக்கிறத அப்புறமா பார்த்துக்கலாம். குறிப்பா அந்த விஜயோட கண்ணில் மட்டும் நீங்க சிக்கிடாதீங்க. நீங்க வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சொல்லுங்க, இந்த வீட்டுல இருக்கவங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு நல்லா தெரியும், அதுக்கு எனக்கு ஒரு பிளான் இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னது மட்டும் இல்லாம முக்கியமா இந்த தடவை வெண்ணிலாவுக்கு நடந்த மிஸ்டேக் மட்டும் நடந்துடக்கூடாது. ஏன்னா அவ உயிரோட இருந்தான்னா கண்டிப்பா விஜய் நம்மளை என்ன பண்ணுவான்னு நமக்கே தெரியாது. அவ இறந்தா மட்டும்தான் அந்த சோகத்துல அவன் நடக்கிறது எல்லாத்தையுமே மறந்துக்கிட்டு
வேற ரூட்ல போவான், நம்மளோட ரூட்டுக்கு வரவே மாட்டான். அப்பதான் நம்மளாலையும் தப்பிக்க முடியும். ஸோ தயவு செஞ்சு அந்த காவேரியை மட்டும் உயிரோட விட்டுறாதீங்கன்னு சொல்ல உடனே அவங்களோட அப்பாவோ சரிம்மா எவ்வளவோ பண்ணிட்டோம், இந்த விஷயத்துலயும் நம்மளோட கைவரிசையை காட்டிட வேண்டியதான்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கான ஆளை செட் பண்ணி உடனடியா காவேரி எங்க போயிட்டு இருக்காங்கன்ற விஷயத்த கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம அந்த காரை ஆக்சிடென்ட் பண்ணணும்னு அதுக்கான ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கமும் விஜய் எப்படியாவது காவேரி போற காரை ஃபாலோ பண்ணா மட்டும்தான் நம்மளால அவ போற இடத்த கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அந்த குடும்பத்துல இருந்து யாருமே தன்னை இதுக்கப்புறமா நம்பவே மாட்டாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டதுனால உடனடியாக அவங்க டக்குன்னு 2-3 ட்ரெஸ்ஸஸை மட்டும் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு அதே கார் போகிற ரூட்டில் ஃபாலோ பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனால் பசுபதியோட ஆளுங்க கரெக்டாக காவேரியோட காரை நினச்ச மாதிரியே கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் அந்த காரை ஆக்சிடென்ட்டுமே பண்ணி விட்டுறாங்க. அப்போ பின்னாடியே இதை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருந்த விஜயோ பதறி போய் அந்த காருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது உள்ளே இருந்தவங்க எல்லாரும் லேசான அடியோட வெளியே வந்துட்டு இருக்காங்க. பக்கத்தில் இருக்க பொதுமக்களும் அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் காவேரி மட்டும் நடந்த ஆக்சிடென்டால மயங்கி விழுந்து கிடக்குறாங்க. உடனே அதை பார்த்துட்டு பதறி போன விஜயும் உடனடியா ரொம்பவே கதறி அழுதுகிட்டே காவேரியை தூக்கிக்கிட்டு பக்கத்துல அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம ஒரு ஆட்டோவை பிடிச்சு அவங்கள உடனடி ஹாஸ்பிட்டலுக்குமே தூக்கிட்டு போறாங்க. அப்போ காவேரி மயக்கத்துல இருக்கிறத பார்த்துட்டு அவங்களோட குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சு அதுக்கான ரியாக்ஷனை காட்டுறதுக்கு முன்னாடியே விஜய் இந்த மாதிரி பண்ணதை பார்த்துட்டு அத்தனை பேருமே இன்னும் பெரிய அதிர்ச்சியோட நின்றுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சாரதாவும் காவேரிக்கு ஒண்ணுனா விஜய் இந்த அளவுக்கு பதட்டப்படுவாங்களா, நம்மளே ரியாக்ட் பண்றதுக்கு முன்னாடி விஜய் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களே, அப்பனா உண்மையாவே அவங்க காவேரியை அந்த அளவுக்கு காதலிக்கிறாங்களான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அங்க வந்த நிவினும் குமரனும் வாங்க காவேரியே ஹாஸ்பிட்டலுக்கு தான் கண்டிப்பா அந்த விஜய் கூட்டிட்டு போயிருப்பான், அந்த ஆட்டோவை ஃபாலோ பண்ண நம்மளும் அவங்க கூடயே போயிடலான்னு சொல்லிட்டு அவங்க ஏற்கனவே வண்டி பிடிச்ச அந்த வண்டியில சாரதாவையுமே கூட்டிட்டு குடும்பத்தோட சேர்ந்து காவேரியை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போக. ஆனா அதுக்கு முன்னாடியே விஜய் காவேரியை அட்மிட் பண்ணது மட்டும் இல்லாம அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை டாக்டருமே ஆரம்பிச்சுட்டாங்கன்ற விஷயத்த அங்க போனதுக்கு அப்புறமா அவங்களோட குடும்பம் தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம விஜய் வெளியே உட்காந்து சின்ன பிள்ளை மாதிரி காவேரியை நினைச்சு கதறி அழுதுட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டுமே அவங்களோட குடும்பம் எல்லாருமே கொஞ்சம் லைட்டா மனசு இறங்குற மாதிரி தான் தெரியுது. ஆனா அப்போ கரெக்டா அங்க வந்த டாக்டருமே விஜய் கிட்ட இங்க பாருங்க அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, சொல்ல போனா அவங்க மயங்கி விழுந்ததுக்கும் அந்த ஆக்சிடென்ட்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு விஜய் ஒண்ணுமே புரியாம என்ன டாக்டர் சொல்றீங்க, ஆக்சிடென்ட் நடந்ததுனால தான் மயங்கி விழுந்திருப்பாங்க, வேற ஏதாவது பிரச்சனையே என்ன, காவேரி நல்லா தானே இருக்கா, அவளுக்கு இப்போ உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்க. ஆனா டாக்டரும் லைட்டா சிரிச்சுக்கிட்டே இங்க பாருங்க சார் அவங்களுக்கு லைட்டா ஆக்சிடென்ட் நடந்ததுனால அதிர்ச்சி மட்டும்தான், எல்லாத்துக்கும் மேல அங்கங்க லேசா சிறு காயங்கள் இருக்கு. ஆனா அது எல்லாமே 2 நாள்ல குணமாயிடும். பட் மெயினான காரணத்தை நான் சொன்னேன்னா கண்டிப்பா நீங்க சந்தோஷம் தான் படுவீங்க, ஏன்னா உங்களோட ஒய்ஃப் இப்போ கர்ப்பமா இருக்காங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனேயே செம்ம ஷாக்கான விஜயும் திரும்பி அவங்களோட காவேரியை பார்த்துட்டு உடனடியே அவங்க உள்ள ஓடி போய் காவேரியோட கையை பிடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்க காவேரியோட குடும்பத்துல இருக்கவங்களும் அதிர்ச்சியில நின்றுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம சாரதா இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு ஒண்ணுமே புரியலையேன்னு சொல்லிட்டு அவங்க காவேரியை பார்க்கலான்னு சொல்லிட்டு போகும்போது அப்பதான் லைட்டா காவேரியை மயக்கத்துல இருந்து எந்திரிக்கிறாங்க. அப்ப விஜய் காவேரி கிட்ட செம்ம காதலோட நம்மளோட காதலுக்கு அடையாளமா இப்போ ஒரு குழந்தை நமக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு காவேரியுமே கண் கலங்கி எமோஷனலா அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா விஜயோ என் காதலை என்னால உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்க முடியல, ஆனா இப்போ அதை சொல்றதுக்கு ஒருத்தங்க நம்ம லைஃப்குள்ள புதுசா வர போறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க காவேரியோட வயித்தை டச் பண்ண காவேரியுமே ரொம்பவே சந்தோஷத்துல கண் கலங்கி அழுதுட்டு இருக்காங்க. ஆனா இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க சாரதாவும் இப்பதான் விஜயும் காவேரியும் எந்த அளவுக்கு காதலிச்சிட்டு இருக்காங்கன்றத புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம விஜய் உண்மையாவே தன்னோட பொண்ணை ஏமாத்த நினைக்கல, அவங்க கூட சேர்ந்து வாழதான் ஆசைப்படுறாங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட மனசுமே ஃபுல்லா விஜய்க்கு சாதகமாவே மாற ஆரம்பிக்குது. எல்லாத்துக்கும் மேல அவங்களோட குடும்பத்துல இருக்கவங்களும் விஜயை இப்பதான் கரெக்டா புரிஞ்சுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அதனால ஒரு வழியா நம்ம எல்லாருமே நினைச்ச மாதிரி விஜயும் காவேரியும் இந்த விஷயத்தினாலேயே ஒன்று சேர போறாங்க. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஒருவேளை இப்படி நடந்தா நல்லா இருக்குமா, அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது கதை காலத்துல மாற்றம் இருந்தா அது எப்படி இருக்கும்ன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க.